Hi friends, welcome back to Sindhya Makeup Artist channel. ஃபவுண்டேஷன்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஸ்கின்னில் வந்து 3 அண்டர் டோன்ஸ் இருக்கும். அது முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். வார்ம், கூல், நியூட்ரல். வார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். கூல் பார்த்திங்க அப்படின்னா பிங்கிஷாக இருக்கும். நியூட்ரல் பார்த்திங்க அப்படின்னா எல்லோவாகவும் இருக்கும், பிங்க்காகவும் இருக்கும். அதுதான் வந்துட்டு நியூட்ரல். ஓகேங்களா? ஸோ இது 3மே நம்ம எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறோம், ஒரு கிளைண்ட் அட்டென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க வார்மாக இருக்காங்க அப்படின்னா நம்ம வார்ம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்க கூலாக இருக்காங்க, அவங்களுக்கு போய் நம்ம வார்ம் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்ப எல்லோவாக தெரிய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் வார்ம், கூல், நியூட்ரல் கண்டிப்பாக கரெக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ வார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வார்மில் க்ரீன் கலரில் ஓடும். கூலில் பார்த்திங்க அப்படின்னா பிங்க்கு இல்லைன்னா வந்துட்டு ப்ளூயிஷாக ஓடும். நியூட்ரலில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்கும். அப்படி ரெண்டுமே இருக்கிறப்ப நம்ம என்ன நியூட்ரல் கூலும் இருக்கும், நியூட்ரல் வார்மும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி ரெண்டுமே இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதாவது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணோன்னா ஈக்குவல் பண்ணிடலாம், அதாவது நியூட்ரலைஸ் பண்ணிடலாம். இப்போ வார்ம் உள்ளவங்களுக்கு கூலும், கூல் உள்ளவங்களுக்கு வார்மும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நியூட்ரலைஸ் பண்ண முடியாது. நியூட்ரலைஸ் பண்ண முடியலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப எல்லோயிஷாக தெரியும், க்ரேயாக இருக்கிற மாதிரியாக இருக்கும். சீக்கிரமாக ஃபவுண்டேஷன் வந்து வாஷ் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்டர் டோன்ஸில் வார்ம், கூல், நியூட்ரல்னு சொல்லியிருந்தோம். அதோட பிக்சர்ஸ் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். வார்ம், கூல், நியூட்ரலுக்கு. வார்மில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் வெயின்ஸ் சொன்னேன்னா கூலில் பார்த்திங்கன்னா ப்ளூயிஷாக இருக்கும். நியூட்ரலில் இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கும். ஸோ வந்து ஃபவுண்டேஷனில் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு பின்னாடி, அதாவது வந்துட்டு வார்ம்னா கோல்டன், ஹனி, பீச்சு அந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது நம்ம வார்ம்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுவே நியூட்ரல், கூல், நியூட்ரல், வார்ம்னா NC NWன்னு இருக்கும். நியூட்ரல் அப்படின்னாமா என் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்கி வச்சுக்கணும். வார்ம்னா W மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரிசல்ட் நல்லாயிருக்கும். எல்லா ப்ராண்ட்லேயும் எல்லா ஃபவுண்டேஷனையும் வாங்க அவசியம் இருக்காது. ஸோ ஒரு சில ப்ராண்டில் வார்ம் மட்டும் வாங்கிக்கோங்க, ஒரு சில இதில் கூல் மட்டும் வாங்கிக்கோங்க, இல்லை நியூட்ரல் மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எப்படி கிளைண்ட்ஸ் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போ ரீசெண்டாக உள்ள ப்ராண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கோல்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அல்ஃபாரிஸாவோடது நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஃபேரு, மீடியம், டஸ்கி அந்த மாதிரி இதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபேர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா லைட் டு மீடியம், ஃபேர் அந்த மாதிரி 3 வரும். இப்போ மீடியம்னு போயிட்டிங்கன்னா அதில் ஒரு 3 வரும். அதுக்கப்புறம் டார்க்கு. ஒரு சில ஃபவுண்டேஷனில் எம்முன்னு ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில ஃபவுண்டேஷனில் எல்லுன்னு ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில ஃபவுண்டேஷனில் டீன்னு ஆட் பண்ணி